السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அல்லாஹின் அருளால் இப்போது உலகில் பல நாடுகளில் ஜாமியா அஹ்மதியா என்ற மார்க்க கல்லூரிகள் நிறுவப்பட்டுவிட்டன. இங்கிருந்து முரப்பிகள் தமது கல்வியை முழுமை செய்து கொண்டு செயல்களத்திற்கு வந்துவிட்டார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள். முதலில் ரப்பா மற்றும் காதியானில் மட்டும் ஜாமியாக்கள் இருந்தன. இங்கிருந்தே ஷாஹித் பட்டம் பெற்றவர்களும் முரப்பிகளும் வந்து கொண்டிருந்தார்கள். கடந்த நாட்களில் யூகேவின் ஜாமியா அஹ்மதியாவில் பாஸ் ஆனவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடந்தது. கனடா மற்றும் யூகே ஜாமியாக்களுக்கு சேர்த்து ஒரே பட்டமளிப்பு விழாவாக அது நடந்தது. பாஸ் ஆனவர்களுக்காக அது நடத்தப்பட்டது. இந்த ஷாஹிது பட்டத்தை பெற்றவாறு முரப்பி என்ற வகையில் தம்மை மார்க்கத்திற்காக அர்ப்பணிப்பவர்கள் இங்கு மேற்கத்திய நாடுகளில் வளர்ந்து இங்கேயே பள்ளி படிப்பை முடித்து ஜாமியாவில் படிப்பதற்காக தம்மை அர்ப்பணித்தவர்களாவர். மேலும் இதில் வெற்றியும் பெற்றுள்ளார்கள். இவர்களுள் பெரும்பாலார், இன்னும் சொல்வதாயின் கிட்டத்தட்ட எல்லாருமே வக்ஃபே நவ் திட்டத்தில் உள்ளவர்களாவர். மேற்கத்திய நாடுகளில் இருந்தவாறு உலகியல் மினுமினுப்புகள் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஓரிடத்தில் தம்மை அர்ப்பணித்தவாறு அல்லாஹுடைய மார்க்கத்தின் சிப்பாயாக தம்மை இவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இது நிச்சயமாக அவர்களின் நற்பேறு ஆகும். மேலும் மார்க்கத்திற்கு உலகை விட முன்னுரிமை வழங்குவோம் என்ற உடன்படிக்கையை நிறைவேற்றுதலின் வெளிப்பாடாகும். ஆனால் நாம் நினைவில் கொள்ள வேண்டும், இது அல்லாஹுடைய அருளின்றி சாத்தியமில்லை. எனவே இவர்களுக்கும் இப்போது மேற்கத்திய நாடுகளில் ஜாமியாக்களில் படிப்போர்களுக்கும் மற்ற நாடுகளில் ஜாமியாக்களில் படிக்கும் மாணவர்களுக்கும் சரி, அவர்கள் தமக்குள் ஒரு பணிவை உருவாக்கியவாறு கலப்பற்ற முறையில் அல்லாஹுடைய அருளுக்கு வாரிசாக வேண்டும். அவன் முன்னால் குனிந்தவாறு அவனது அருளை எப்போதும் தேடிக்கொண்டிருக்க வேண்டும். அதுபோன்று நான் ஜாமியா அஹ்மதியாவின் பட்டமளிப்பு விழாவிலும் கூட கூறினேன்,
ஜமாத் அஹ்மதியாவுக்கு முரப்பிகள் மற்றும் முபல்லிகுகள் தேவை. अल्लाह ताला के இந்த தேவை மிகவும் அதிகரித்துக் கொண்டும் இருக்கிறது. और उसके आगे झुकते இன்னும் சொல்வதாயின் அதிகரித்து விட்டது. उसके फजल की तलाश எனவே அதிகமதிகம் வாக்கிஃபீனோ ஜாமியா அஹ்மதியாவிற்கு கல்வி பயில வர வேண்டும். अहमदिया பெற்றோர் சிறு வயதிலேயே குழந்தைகளுக்கு இதன் பக்கம் கவனம் ஊட்ட வேண்டும். बात को அவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். அவர்களுக்கு ஜாமியா அஹ்மதியாவில் சேரும் ஆர்வம் ஏற்படும் அளவுக்கு தர்பியத்து கொடுக்க வேண்டும். बल्कि बढ़ गई है, இப்போது इसलिए ரப்வா மற்றும் காதியான் தவிர அல்லாஹ்வின் அருளால் யூகே மற்றும் ஜெர்மனியிலும் ஜாமியா உள்ளது. वालदैन இவற்றில் ஐரோப்பாவில் வசிக்கக்கூடியவர்கள் கல்வி பெறலாம். को जो दिलाएं கனடாவிலும் ஜாமியா அஹ்மதியா உள்ளது. அங்கு அரசின் முழுமையான அனுமதி பெறப்பட்டுவிட்டது. होने का शौक அங்கு வேறு சில நாடுகளிலிருந்தும் மாணவர்கள் வரலாம், வந்தும் உள்ளனர். और कादियान के अलावा கானாவிலும் अल्लाह ताला के फजल ஜாமியா அஹ்மதியா உள்ளது. और जर्मनी में भी जामिया है। இவ்வருடம் ஷாஹித் பட்டம் பெற்று அவர்கள் அங்கிருந்து முதலாக வெளியேறுவர். कनाडा में जामिया अहमदिया है, இங்கு பல்வேறு நாடுகளில் இருந்து வந்த மாணவர்கள் படிக்கிறார்கள். பங்களாதேஷிலும் ஜாமியா அஹ்மதியா உள்ளது. இந்தோனேஷியாவிலும் ஜாமியா அஹ்மதியாவில் ஷாஹித் கோர்ஸ் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. जामिया अहमदिया है, ஆகவே வாக்கிஃபீனே நவ குழந்தைகள் पहली क्लास ஜாமியாவில் சேர முயற்சிக்க வேண்டும். इस वक्त मुख्तलिफ நான் கூறியது போன்று அவர்களது பெற்றோரும் அதற்கேற்ப அவர்களை தயார் செய்ய வேண்டும். बांग्लादेश में भी जामिया अहमदिया है, इंडोनेशिया ஜாமியாக்களில் நமக்கு எவ்வளவு இடம் உள்ளதோ அந்த அளவுக்காவது நிரம்ப வேண்டும். அப்போதுதான் முபல்லிகள் மற்றும் முரப்பிகளின் தற்போதைய தேவையை பூர்த்தி செய்ய முடியும். जैसा कि मैंने कहा இப்போது நான் செயற்களத்திற்கு வரும் முரப்பிமார்களின் சிந்தனையில் வரும் சில கேள்விகளை பற்றி குறிப்பிட விரும்புகிறேன். जामियात அவர்கள் கேட்கிறார்கள், அதனை குறிப்பிட விரும்புகிறேன். இந்த முரப்பிகளுக்கும் முபல்லிகளுக்கும் நான் கூறிய வந்துள்ளேன். அவர்களின் கேள்விகளுக்கு பதிலும் தந்து வருகின்றேன். இங்கு இதனை கூறுவது ஏன் அவசியம் என்றால், ஜமாத்தின் அமைப்பில் உள்ள பொறுப்பாளர்களுக்கும் கூட ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்தவாறு எவ்வாறு பணி செய்ய வேண்டும் बाद सवालात என்று அவர்களுக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக கூறுகிறேன். அதாவது முரப்பி மற்றும் முபல்லிகளும் जिक्र करना चाहता हूँ। பொறுப்பாளர்களுக்கும் இடையில் உள்ள ஒத்துழைப்புகளில் குறிப்பாக தலைவர்கள், அமீர்மார்கள், उनके सवालों के சில வேளைகளில் பொறுப்பாளர்கள் உடனான தவறான புரிதல்களின் காரணமாக जवाब, ताकि जो जमात சில சிக்கல்கள் உருவாகின்றன. उनको भी पता चल जाए कि आपस ஒருவருக்கொருவர் தொடர்புகளில் பூரண ஒத்துழைப்புடன் இருப்பதில்லை, यानी அல்லது ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை என்ற எண்ணம் ஒரு சாராருக்கு ஏற்பட்டு விடுகிறது. முரப்பிகளின் கேள்வி எவ்வாறு வருகிறது என்றால், எமது பணிகளில் எந்த அளவுக்கு ஜமாத்தின் தலைவர் தலையிடலாம், எங்களுக்கு என்ன வரம்புகள் உள்ளன, चावट पैदा हो जाती அவர்களுக்கு என்ன வரம்புகள் உள்ளன. சில வேளைகளில் முரப்பி ஒரு காரியத்தை தர்பியத்திற்கு தேவையானதாக கருதியவாறு है, एक फरीक में पैदा அதனை ஜமாத்தில் நடைமுறைப்படுத்த முயற்சிக்கிறார். मुरब्बियान के ये सवाल ஜமாத்தின் தலைவர் कि हमारे कामों இதனை இவ்வாறு தான் செய்ய வேண்டும் என்று நான் கருதவில்லை என்கிறார். அல்லது சில தலைவர்கள் தமது இயல்பின் அடிப்படையிலும் மிக நீண்ட காலம் தலைவராக இருந்த காரணத்தாலும் தாம் சொல்வதே சரி என்று நினைக்கிறார்கள். और बेहतर समझकर முரப்பி जमात में राय தமது விருப்பத்திற்கு ஏற்பதான் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார். कि इसको इस तरह किया करना चाहिए। சிலவேளை மக்களுக்கு முன்னால் சபையிலேயே सदरान முரப்பிகளிடம் எத்தகைய கேள்வி கேட்கிறார்கள் அல்லது பேசுகிறார்கள் என்றால் அவ்வாறு அவர்கள் செய்யக்கூடாது. वजह से இளைஞராக இருக்கக்கூடிய முரப்பி இதனால் துன்பப்படுகிறார், वो कहते हैं அதனை தவறாக நினைக்கிறார், துக்கமாக உணர்கிறார். उनकी मर्जी के मुताबिक
அல்லது அவர் அதற்கு பதில் சொல்லிவிடுவதும் கூட நடக்கலாம். முரப்பிகள் முதலில் நினைவில் கொள்ள வேண்டியதாவது, அவர்கள் நிர்வாக அடிப்படையில் अंदाज में எவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றாரோ அவருக்கு கட்டுப்பட வேண்டும். जो नहीं करनी चाहिए। தமது கீழ்ப்படிதலின் முன்மாதிரியை காட்ட வேண்டும். नौजवान मुरब्बी அத்தகைய நிலை ஏற்பட்டால் बात पर फिर அமைதியாக இருக்க வேண்டும். परेशान होते हैं या बुरा मनाते हैं। ஜமாத்தின் மக்களிடம் எந்த எதிர்மறை தாக்கமும் यह हो सकता है ஏற்படாமல் இருப்பதற்காக அவ்வாறு செய்ய வேண்டும். ஜமாத்தில் நிம்மதியின்மை உருவாகக்கூடாது. चाहिए ஏதாவது எல்லை மீறிய விஷயம் நடந்தால் தேசிய அமீர் அல்லது தலைவரிடம் கூறுங்கள், बात करनी அல்லது தலைமையகத்திடம் கூறலாம், बात का எனக்கும் கூட எழுதலாம். அதேபோன்று தலைவர்கள் மற்றும் அமீர்களுக்கும் நான் கூறுகிறேன், ऐसे हालात पैदा हो। முரப்பிகளின் கண்ணியத்தையும் மரியாதையையும் अफराद जमात நிலைநாட்டுவது உங்கள் பணியாகும். किस्म का எந்த ஜமாத்திலும் முரப்பிகளுக்கு கண்ணியமும் மரியாதையும் और जमात में कोई बेचैनी पैदा எல்லாரையும் விட அதிகமாக செய்பவரும் की बात है ஒத்துழைப்புடனும் ஆலோசனையுடன் நடப்பவரும் ஜமாத்தின் தலைவர் அல்லது ஜமாத்தின் அமீராகவே இருக்க வேண்டும். इसी तरह அதேபோன்று खान और उमरा மற்ற பொறுப்பாளர்களுக்கும் ये कहता हूँ தத்தமது வட்டத்தில் मुरब्बियान की इज्जत அவர்கள் முரப்பிகளுடன் ஒத்துழைப்பவராகவே இருக்க வேண்டும். முரப்பியும் கூட किसी भी जमात முழுமையான பணிவு மற்றும் தக்வாவுடன் ஜமாத்தின் சதர் மற்றும் அமீருடன் और ताव முழுமையாக ஒத்துழைப்பு நல்க வேண்டும். चलने वाला நமது நோக்கம் ஒன்றுதான், सदर जमात ஜமாத் மக்களுக்கு கல்வியும் தர்பியத்தும் வழங்குதல், इसी तरह ஜமாத் அமைப்பின் கண்ணியத்தை நிலைநாட்டுதல், ஹிலாஃபத்துடன் தொடர்பு ஏற்படுத்துதல், தௌஹீதை நிலைநாட்டுதல், இஸ்லாத்தின் உண்மையான போதனையை உலகில் பரப்புதல். मुरब्बी भी இதில் வரம்புகள், உரிமைகளின் கேள்வி எதற்கு? ஒருவருக்கொருவர் ஒன்றாகி பணி செய்ய வேண்டும். இது பற்றி அல்லாஹ் தஆலாவுடைய அடிப்படை வழிகாட்டலை கவனத்தில் கொள்ள வேண்டும். अफराद जमात की தாவனு அலல் பிர்ரி வத்தக்வா, அதாவது काम कायम करना நன்மையிலும் இறை அச்சத்திலும் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு நல்குங்கள். और तौहीद का क़याम करना इस्लाम की हकीकी ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்யுங்கள். ஜமாத்திற்கு इसमें எந்த வகையில் தொண்டாற்றும் வாய்ப்பு கிடைத்தாலும் அதனை விட பெரிய நன்மை எதுவும் இல்லை என்பதை ஒவ்வொருவரும் அறிவர். इस बारे में தொண்டு செய்வதற்கு தக்வா அவசியமாகும். बुनियादी इरशाद को सामने रखना चाहिए। ஜமாத்திற்கு தொண்டு செய்வதில் தக்வா மட்டுமே உண்மையான की और तकवा ஒப்புக்கொள்ளப்படத்தக்க தொண்டு செய்வதற்கான வாய்ப்பை வழங்க முடியும். அல்லாஹ்வுடைய பயத்தை மனதில் கொண்டவாறு, இறைவனது திருப்தியை கொண்டவாறுதான் செய்யப்பட வேண்டும். முரப்பிகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் கூட நிலைநிறுத்தப்பட்டுள்ள வரம்பாவது நன்மையை பெறுதல் மற்றும் தக்குவாவின்படி நடப்பதே ஆகும். அதன் மூலம் ஒருவருக்கொருவர் அன்பு, சகோதரத்துவ உறவு நிலைநாட்டப்பட வேண்டும். அதே வேளையில் ஜமாத்தின் அறிவு மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்திலும் கூட இருவரும் தத்தமது பங்கை அளிக்க வேண்டும். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், தாவனு அலல் பிர்ரி வத்தக்வா என்பதன் பொருள், பலகீனமான சகோதரரின் பாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். செயல் மற்றும் ஈமானிய பலகீனங்களில் உங்களுடன் இணைத்துக் கொள்ளுங்கள். உடலியல் பலகீனங்களிலும் சிகிச்சை அளியுங்கள். ஜமாத் மக்கள் பற்றி வேதனையை கொண்டவாறு ஜமாத்தின் பொறுப்பாளர்களும் முரப்பிமார்களும் கலந்துரவாடி பணி செய்யும் போதுதான் இது சாத்தியமாகும். செயல் பலகீனங்கள் அல்லது ஈமானிய பலகீனங்களில் இணைந்திருங்கள் என்பதற்கு நீங்களும் அவர்களை மாதிரி ஆகிவிடுங்கள் என்று பொருள் அல்ல. மாறாக அமல் ரீதியாகவும் ஈமான் ரீதியாகவும்
உள்ள பலகீனங்களை அகற்றுவதற்கு ஜமாத்தின் தலைவரும் பொறுப்பாளரும் தத்தமது வட்டத்திற்கு ஏற்ப செயல்பட வேண்டும் என்பதாகும். और ये उसी वक्त முரப்பிகளிடம் மார்க்க அறிவு அதிகமாக இருப்பதன் காரணமாகவும் மற்றும் जमाती ओहदेदार भी और தர்பியத்திற்காகவும் அவர்கள் காலத்தின் ஹலீஃபாவின் अमली कमजोरियों பிரதிநிதிகளாக இருக்கின்றதன் அடிப்படையில் होने का ये मतलब नहीं। அவர்கள் ஆற்ற வேண்டிய பணிகளை அவர்கள் செய்ய வேண்டும். ஹதரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் இதனை மேலும் விளக்கியுள்ளார்கள். பலகீனமானவர்களுக்கு ஆற்றல் உள்ளவர் உதவி செய்யாதவரை ஒரு ஜமாத்தாக இருக்க முடியாது. मुताबिक करे ஆகவே ஜமாத் அமைப்பு அதற்காகவே உருவாக்கப்படுகிறது. और तरबियत के लिए ஜமாத் மக்களின் ஆன்மீக वक्त का नुमाइंदा होने அறிவு மற்றும் உடலியல் மேம்பாட்டிற்காக நிகழ்ச்சிகளை உருவாக்க வேண்டும். ஹதரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், की फरमाई பெரியவர்கள் சிறியவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும், कमजोरों இனிமையாக பழக வேண்டும். को सहारा नहीं देते, பொறுப்பாளர்கள் குறிப்பாக தலைவர்கள் அமீர்களுக்கு ஜமாத் மக்களுடன் உள்ள தொடர்பில் की रूहानी சில விஷயங்கள் எவ்வளவு அவசியமோ அதேபோன்று ஜமாத்தின் தலைவருக்கும் முரபிக்கும் இடையில் உள்ள தொடர்புக்கும் அவை அவசியமே ஆகும். बड़ा छोटे की खिदमत நன்மை மற்றும் தக்வாவுடன் हिम्मत के साथ बरता ஒருவர் மற்றவருடன் பழகுகிற காரணத்தால் ஜமாத் மக்களுக்கு முன் நல்ல முன்மாதிரி நிலைநாட்டப்படும். ஜமாத் மக்களின் அறிவு மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு இது அவசியமாகும். பார்வைக்கு வருகிற விஷயங்களுள் சில விஷயங்களில் பொறுப்பாளர்கள் அல்லது தலைவர்கள் மற்றும் முரப்பிகளுக்கு இடையில் உள்ள தொடர்பில் से बर्ताव அணுவளவு குறைவு ஏற்பட்டாலும் கூட नेक नमूने कायम हो। அங்கு ஷைத்தான் இடையில் நுழைவதற்கு முயற்சி செய்கின்றான். நன்மை மற்றும் தக்வாவின் வேர் அசையத் தொடங்குகிறது. ये देखने சிலர் முரப்பிகளின் அனிதாபியாகி ஜமாத்தின் தலைவர் உங்களுடன் நல்ல முறையில் நடக்கவில்லை என்று கூறுகின்றனர். या ओहदेदार இன்னும் சிலர் ஜமாத்தின் தலைவரிடம் முரப்பி இவ்வாறு நடந்திருக்க கூடாது என்று கூறுகின்றனர். या कोई हल्का सा எவர்களுக்கு சீர்திருத்தம் வழங்குவது ஜமாத்தின் தலைவர் மற்றும் முரப்பிகளின் பணியாக இருக்கின்றதோ और नेकी और तकवा அவர்களுக்குள்ளேயே சிலர் தலைவருக்கும் முரப்பிக்கும் இடையில் விரிசலையும் இடைவெளியையும் உருவாக்க விரும்புகின்றனர். से कहते हैं விளைவு மக்களிடம் நிம்மதியின்மை உருவாகிறது. ஹதரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், तो कहते हैं பாருங்கள், ஒருவர் மற்றவரை சாப்பிட்டுக் கொண்டிருந்தால் ஒரு ஜமாத்தாக இருக்காது. 4 பேர் ஒன்றாக உட்கார்ந்து கொண்டு जमात தமது பலகீனமான ஒரு சகோதரனை பற்றி விமர்சித்து பேசுவது, அவரது குறையை பேசுவது ஒருபோதும் கூடாது. पूरी पैदा करने की कोशिश करते हैं। மாறாக ஒன்று கூடலில் சக்தி பிறக்க வேண்டும். ஒன்று திரண்டு ஒன்றாக ஆகிவிடுங்கள். அதன் மூலம் சக்தியை உருவாக்குங்கள். அதன் மூலம் ஒருமைப்பாடும் உருவாகும். அதனால் அன்பும் பர்க்கத்துகளும் உருவாகின்றன. கூறுகின்றார்கள், நல்லொழுக்க சக்திகளை பரந்ததாக்குங்கள். அனுதாபம், நேசம், கண்டும் காணாமை, கண்ணியம் ஆகியவற்றை பொதுவானதாக ஆக்கும்போதுதான் இது நிகழும். होता जावे எல்லா தருணங்களிலும் கருணை மற்றும் திரையிடுதலுக்கு முன்னுரிமை வழங்குங்கள். और वहदत पैदा हो जावे குறிப்பாக தலைவர்கள் आती है முரப்பிகளுக்கு और இடையிலான உறவிலும் இது இருக்க வேண்டும். माया के ஏனெனில் को அவர்களின் மிக பெரும் பணிகளுள் ஒரு பெரிய பணி கருணை மற்றும் திரையிடல் மற்றும் அனுதாபம் காட்டுதல் ஆகும். இவை எல்லாவற்றையும் விட மேலோங்கி விட வேண்டும். கருணை உங்களுக்குள் எல்லாரையும் விட அதிகமாக இருக்க வேண்டும். மற்றவர் மீது அனுதாபம் உங்களிடம் அதிகமாக இருக்க வேண்டும். ஒருவர் மற்றவரின் குறையை மறைத்தல் உங்களிடம் அதிகமாக இருக்க வேண்டும். அற்ப விஷயங்களிலெல்லாம் கடுமையாக
உள்ளம் வேதனையும் சஞ்சலமும் அடையத்தக்க முறையில் பிடிக்கக்கூடாது. இந்த விஷயங்களை கூறுவதற்கு இறைவன் அவ்வாறு செய்யாமல் இருப்பானாக. ஜமாத்தின் பொறுப்பாளர்கள், குறிப்பாக தலைவர்கள், அமீர்மார்கள் அல்லது முரப்பிகளுக்கு இடையில் ஜமாத்தில் பொதுவாகவே கருத்து வேறுபாடுகள் தான் காணப்படுகின்றன என்று பொருள் அல்ல. இல்லை, ஒருபோதும் அப்படி இல்லை. ஒருவேளை அங்குங்கு என சில இடங்களில் அப்படி இருக்கலாம். எனக்கு வருடத்தில் ஓரிரு சம்பவங்களே தெரிய வருகின்றன. இவை அனைத்தும் நான் பகிரங்கமாக கூற காரணம், சதர், அமீர் மற்றும் முரப்பிகளுக்கு அவர்களது பணி மிக பரந்தது என்று தெரிய வேண்டும். மேலும் மிக முக்கியமான நோக்கம் நம்முன் உள்ளது. அல்லாஹ் அவ்வாறு செய்யாமல் இருப்பானாக. அதாவது ஒருவருக்கொருவர் முரண்பாடு உருவானால் அதனை உடனே தீர்த்து விடவும் வேண்டும். ஏனெனில் சில வேளையில் காணப்படுவதாவது, ஒருவருக்கொருவர் உள்ள கருத்து வேறுபாடு அவர்களுக்குள்ளேயே இருப்பதில்லை, மாறாக ஜமாத் மக்களிடம் அதன் தாக்கம் ஏற்படுகிறது. நான் ஏற்கனவே கூறியது போன்று ஷைத்தான் அதிலிருந்து அனுமதிக்கப்படாத பயனை அடைகிறான். எனவே இரு தரப்பும் பெரிய நோக்கத்தை முன்னிறுத்த வேண்டும். ஜமாத்தின் அறிவு மற்றும் ஆன்மீக நிர்வாக பயிற்சியின் பொறுப்பு அவர்களிடம் போடப்பட்டுள்ளது. அதனை இரு தரப்பாரும் இணைந்துதான் நிறைவேற்ற வேண்டியுள்ளது. ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் மிகவும் தெளிவாக கூறியுள்ளார்கள், சரியான விளைவு எப்போது ஏற்படும் என்றால் ஒருவருக்கொருவர் கலந்துரையாடி பணி செய்யும் போதுதான் ஏற்படும். அன்னார் கூறுகிறார்கள், எந்த வேலையை இரு கைகளும் இணைந்து செய்ய வேண்டுமோ அந்த வேலை ஒரு கையால் மட்டும் செய்து முடிக்க இயலாது. எந்த வழியை இரு கால்களால் நடந்து கடக்க முடியுமோ அதனை ஒரே ஒரு காலால் கடக்க இயலாது. அதே போன்று எல்லா வெற்றிகளும் சமுதாயத்தில் நமது நடைமுறை எல்லாமே பரஸ்பர ஒத்துழைப்பையே சார்ந்து நிற்கிறது. ஒரு தனி மனிதன் எந்த ஒரு மார்க்க அல்லது உலகியல் பணியையாவது முடிக்க முடியுமா? ஒருபோது முடியாது. எந்த வேலையாக இருப்பினும், மார்க்கம் சார்ந்ததாயினும் உலகம் சார்ந்ததாயினும் பரஸ்பர ஒத்துழைப்பு இன்றி நடக்கவே முடியாது. பின்னர் அன்னார் இதனையும் கூறியுள்ளார்கள், குறிப்பாக மகத்தான லட்சியத்தை உடைய ஒரு பணிக்கு பரஸ்பர ஒத்துழைப்பு இன்றியமையாததாகும். சதர் அல்லது அமீர் எல்லா உரிமைகளையும் தமது கையில் வைத்துக் கொண்டு தமது விருப்பத்திற்கு ஏற்ப கொண்டு செல்ல விரும்புவதும் கூடாது. அல்லது முரப்பிகளும் கூட தமது கருத்தையே சரி என்று புரிந்து கொண்டு அதனையே அமல்படுத்த அல்லது செயல்படுத்த வைக்க முயற்சி செய்யவும் கூடாது. மாறாக ஒத்துழைப்புடன் பணி செய்யுங்கள். ஜமாத்தின் தர்பியத்து முரப்பிகளின் பொறுப்பில் உள்ளது. நான் ஏற்கனவே கூறியது போன்று அவருக்கு மார்க்க அறிவும் அதிகமாக உள்ளது, அல்லது பொதுவாகவே அதிகமாக உள்ளது அல்லது இருக்க வேண்டும். அவர்கள் மார்க்க அறிவை கற்பிக்கவும் வேண்டும். ஆன்மீகத்தை மேம்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். எனவே அவருடைய தக்வாவின் தரம் மற்ற பொதுமக்களை விட அதிகமாக இருக்க வேண்டும். இதனை முரப்பிமார்கள் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப செயல்படுத்தினால் பொறுப்பாளர்கள் மற்றும் ஜமாத் மக்களுக்கு இடையில் தன்னாலேயே முரப்பிகளுக்கு ஓர் அந்தஸ்து உருவாகிவிடும். ஜமாத்தின் சதர் அல்லது அமீர் நினைவில் கொள்ள வேண்டும், நிர்வாக தலைவராக இருப்பதனால் ஜமாத்தின் நிர்வாக அமைப்பை
சரியான முறையில் இட்டுச் செல்லும் பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. सदर जमात காலத்தின் ஹலீஃபா அந்த பணியில் அவரை தன்னுடைய பிரதிநிதியாக்கியுள்ளார்கள். इंतजामी सरबराह होने की அதே போன்று ஜமாத்தின் மார்க்க மற்றும் ஆன்மீக மேம்பாடு, முன்னேற்றம் இவற்றிற்கு தேவையான வழிமுறைகளை और वो इस काम में பயன்படுத்தும் பொறுப்பு முரப்பிகளுக்கு உள்ளது. அவர்கள் இந்த விஷயத்தில் காலத்தின் ஹலீஃபாவின் பிரதிநிதி ஆவார்கள். ஆகவே சதர்மார்கள், அமீர்மார்கள் மற்றும் முரப்பிமார்கள் ஆகிய இரு சாராரும் பரஸ்பரம் ஒத்துழைப்பு நல்க வேண்டும், ஒரு திட்டத்துடன் பணி செய்ய வேண்டும். அப்போதுதான் ஜமாத்தை நிர்வாகத்தின் அடிப்படையில் உறுதியாக்க முடியும். ஆன்மீக மற்றும் அறிவின் தரத்தையும் கூட முன்னேற்றி செல்ல முடியும். முதலிலும் கூட சுருக்கமாக நான் கூறி வந்தேன், மீண்டும் கூறுகிறேன். சதர் மற்றும் அமீர் மற்றும் பிற பொறுப்பாளர்களின் பணி மாறாக பொறுப்பாவது முபல்லிகுமார்கள் மட்டுமல்ல, எத்துணை வாழ்வை அர்ப்பணித்தோர் உள்ளனரோ அனைவர் மீதும் மதிப்பு மரியாதையை உங்கள் உள்ளத்தில் முதலில் உருவாக்குங்கள். ஜமாத் மக்களின் உள்ளத்திலும் உருவாக்குங்கள். அவர்களை கண்ணியப்படுத்துவதும் கண்ணியப்படுத்த வைப்பதும் உங்கள் பணியாகும். அதன் மூலமே முரப்பி, முபல்லிக், வாழ்வை அர்ப்பணித்தோர் ஆகியவர்களின் முக்கியத்துவம் தெளிவாகும். அதிகம் இளைஞர்கள் அதிகம் ஜமாத் பணிக்காக தம்மை அர்ப்பணிப்பார்கள். நிச்சயமாக इनकी इज्जत करना மார்க்க பணிக்காக தம்மை அர்ப்பணிப்பதும் முரப்பி முபல்லிக் ஆவதும் இறைவனது திருப்தியை பெறுவதற்கே ஆகும். ஆனால் இந்த புரிதிறன் படிப்படியாகவே அதிகமாகிறது. வக்ஃபேனோ இளைஞர்கள் முழுமையான முறையில் தம்மை இந்த தொண்டிற்காக எடுத்து வைப்பதற்கு வெளிப்படையான தூண்டுதலும் தேவை. அதன் மூலம் அவர்களின் ஆர்வம் அதிகமாகிறது. இது மனித இயல்பாகும். இதனை மறுக்க முடியாது. முதலில் ஒரு தூண்டுதல் இருக்க வேண்டும். பிறகு ஜமாத்திற்கு தொண்டு செய்யும் புரிதலன் உருவாகிவிட்டால், அல்லாஹுக்காக எல்லா பணிகளையும் செய்ய வேண்டும் என்று புரிந்துவிட்டால், பிறகு வக்ஃபுடன் ஆன்மீக முன்னேற்றமும் ஏற்படும். பிறகு வாழ்வை அர்ப்பணித்த ஒருவர் உலகியல்வாதியின் நடைமுறையை பார்க்க மாட்டார், பார்க்கவும் கூடாது. இதுவே ஓர் உண்மையான அர்ப்பணிப்பின் உயிர் ஆகும். ஆகவே தலைவர்கள் மற்றும் அமீர்கள், பொறுப்பாளர்கள் ஆகியோர் முரப்பிகள் மற்றும் வாழ்வை அர்ப்பணித்தோருடன் மிகவும் பணிவும் ஒத்துழைப்பும் கொண்ட உணர்வை அதிகமாக்க வேண்டும். இதன் மூலமே வருங்காலத்தில் முரப்பிகள் கிடைப்பது எளிதாகும். நான் கூறியது போன்று மிக பெரும் எண்ணிக்கையில் முரப்பிகள் தேவை. இளைஞர்களின் உள்ளத்தில் அதிகமாக முரப்பி மற்றும் முபல்லிக் மற்றும் வாழ்வை அர்ப்பணிக்க தூண்டுதல் உருவாக வேண்டும். வாழ்வை அர்ப்பணித்த இளைஞர்களிடம், செயற்களத்தில் உள்ள இளைய முரப்பிகளிடம் நான் கூற விரும்புகிறேன், உலகம் உங்கள் அந்தஸ்தை புரிந்தாலும் சரி, புரியாவிட்டாலும் சரி, ஒரு சதர் அல்லது அமீர் அல்லது பொறுப்பாளர் எந்த ஒரு ஜமாத் நபராகவே இருப்பினும், அவர்கள் உங்களை கண்ணியப்படுத்தினாலும் படுத்தாவிட்டாலும், நீங்கள் அல்லாஹ்விடம் தியாகம் செய்வதாக வாக்களித்துள்ளீர்கள். அதனை நல்ல நியத்துடன் நிறைவேற்றி வாருங்கள். உங்களின் பார்வை இவ்வாறு இப்பக்கம் இருக்க வேண்டும். அதாவது, என் பெற்றோர் என்னை நான் பிறக்கும் முன்பே வக்ஃப் செய்து விட்டார்கள். பிறகு இளமையில் அடியெடுத்து வைக்கும்போது நான் என்னை வக்ஃப் செய்தேன், அதனை புதுப்பித்தேன். எனவே நான் உலகின் பக்கம் பார்க்க கூடாது, மாறாக இறைவன் பக்கமே பார்க்க வேண்டும். இறை ஜமாத்தின் தேவையை பார்க்க வேண்டும். எனவே நான் ஜாமியாவில் சேர்வதற்காக என்னை அர்ப்பணிக்கப் போகிறேன். முரப்பி ஆன பிறகு எல்லா விவகாரத்திலும்
இறைவன் முன்னிலையில் மட்டுமே குனிய வேண்டும். மக்கள் நடந்து கொள்ளும் விதத்தை பொருட்படுத்தக்கூடாது. அதாவது மனிதன் எப்போதும் இறைவன் முன் தான் குனிய வேண்டும். இங்கு பொருள் என்னவென்றால், பொறுப்பாளர் என்ன செய்கிறார் என்று பார்க்க கூடாது. முறையீடு ஏதாவது உங்களுக்கு இருக்கும் என்றால் கூட மனிதர்களிடம் வெளிப்படுத்துவதற்கு பதில் இறைவன் முன் வெளிப்படுத்த வேண்டும். மக்களின் பரிமாற்றத்தை குறித்து பொருட்படுத்த வேண்டாம். வாழ்வை அர்ப்பணித்த ஒருவர் வாழ்நாள் முழுவதும் இறைவன் முன் வாழ்வை வைத்துவிட்டார். மார்க்கத்திற்காக பணி செய்வதற்காக தம்மை அர்ப்பணித்து விட்டார். ஒரு பொறுப்பாளர் சில வருடங்களுக்கு தற்காலிகமாக பொறுப்பாளராக ஆக்கப்படுகிறார். அவர் ஜமாத்தை பொறுத்தமட்டில் பயனுள்ள அங்கமாக இல்லை என்றால், ஒத்துழைப்புக்கு பதில் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறார் என்றால், அந்த பொறுப்பாளர் குறித்து முரப்பி இறைவனிடம் துஆ செய்ய வேண்டும். அது அவரது பொறுப்பாகும். அவர் நேர்வழியில் நடக்கவில்லை என்றால் அல்லாஹ் தஆலா அவரை விடுவிக்கட்டும் என்று துஆ செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா மறைவானதை அறிந்தவன், எல்லா ஆற்றல்களுக்கும் உரிமையாளன் ஆவான். அவனது பார்வையில் பொறுப்பாளரை பொறுப்பில் இருந்து அகற்றுவது நல்லது என்றால் அதனை செய்வான். அல்லாஹ்வின் பார்வையில் ஒரு பொறுப்பாளரின் வேறு சில நற்பண்புகளின் காரணத்தால் அவர் சேவையில் இருப்பதுதான் சிறந்ததாக இருக்கும் என்றால், உங்கள் துஆவை ஏற்றவாறு பிரச்சனைகளை உருவாக்குகிற அவரது பலகீனங்களை அகற்றி அவரை சீர்படுத்தி விடுவான். இது அல்லாஹின் பணியாகும். முரப்பி எல்லா இடத்திலும் ஒத்துழைப்புதான் நல்க வேண்டும், துஆ செய்ய வேண்டும். அதுபோன்று நான் முரப்பிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் இரு சாராருக்கும் கூறிக்கொள்கின்றேன். நாம் பொறுப்பாளர்களை பற்றி ஜமாத் மக்களின் வீடுகளில் தவறாக பேசப்படக்கூடாது என்று எதிர்பார்க்கிற அதே வேளையில் சதர்மார்கள், அமீர்மார்கள், பொறுப்பாளர்கள், முரப்பிமார்கள் ஆகியோரும் கூட எப்போதும் இதனை பேணி வர வேண்டும். அவர்களின் வீடுகளிலும் கூட மற்றவர்களை பற்றி எந்த வகையான எதிர்மறை பேச்சுகளும் நடக்கக்கூடாது. ஆம், நல்ல அம்சங்களை கண்டிப்பாக பேசலாம். அதன் மூலம் முரப்பிமார்களின் சந்ததிகளும் பொறுப்பாளர்களின் சந்ததிகளும் ஜமாத் அமைப்பு மற்றும் வாழ்வை அர்ப்பணித்தோர் மீது எந்த நிலையிலும் மரியாதையை அவர்கள் உருவாக்குவார்கள். பொறுப்பாளர்களுள் குறிப்பாக சதர்மார்களும் அமீர்மார்களும் இதனை நினைவில் கொள்ளுங்கள். ஜமாத் மக்களிடம் எப்போதும் அன்பு நேசத்தை பரப்புங்கள். எந்த ஒரு பதவியாவது உங்களுக்கு கிடைத்தால் அது உங்களுக்கு உரிமைப்பட்டதாக இருந்ததில்லை, இருக்கவும் இல்லை. அது முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் அருளாகும். ஆகவே அல்லாஹ்வின் இந்த அருளை மிகவும் பணிவுடன் மதிப்பு கொடுங்கள். காலத்தின் ஹலீஃபா உங்களிடம் வைத்துள்ள நம்பிக்கை வைத்தவாறு தமது அன்பிற்குரிய ஜமாத்தின் கண்காணிக்கும் பணியை உங்களிடம் அவர் ஒப்படைத்துள்ளார். அந்த உரிமையை நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள். சதர் மற்றும் பொறுப்பாளர்கள் தமது ஜமாத்தின் ஒவ்வொரு தனி மனிதரிடமும், பெரியவர்களிடமும் சிறியவர்களிடமும் இந்த உணர்வை உருவாக்குங்கள். தாம் ஒரு பாதுகாப்பான இறக்கையின் கீழ் உள்ளோம். எவ்வாறு ஒரு பறவை தன் குஞ்சை தனது இறக்கையில் வைத்துள்ளதோ அதே போன்று எப்போதும் ஒவ்வொருவருடனும் மென்மையுடனும் புன்னகித்தவாறும் பேசுங்கள். அலுவலகத்தின் நாற்காலி உங்களிடம் அகம்பாவத்திற்கு பதில் அடக்கத்தை உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு பொறுப்பாளருடைய வாசலும் முரப்பியின் வாசலும் ஒவ்வொருவருக்காகவும் திறந்திருக்க வேண்டும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்மாதிரியை கண்முன் நிறுத்த வேண்டும்.
ரிவாயத்தில் வருகிறது, அன்னார் எப்போதும் புன்னகைத்தவாறு சந்திப்பார்கள். அதே போன்று சிலரது புகார் இவ்வாறு வந்துள்ளது, எங்களது விவகாரம் ஜமாத்திடம் வந்தால் மாத கணக்கில் என்ன ஆனதென்றே தெரிவதில்லை. ஆனால் நான் கடந்த வருடமும் பலமுறை நினைவூட்டியுள்ளேன், ஹுத்பாவிலும் கூறியுள்ளேன், விவகாரங்களை முடிவுக்கு கொண்டு வருவதை விரைவாக செய்யுங்கள், காலதாமதம் செய்யாதீர்கள். இரண்டாவது, நிர்பந்தமான சூழ்நிலையில் ஒரு விவகாரம் நீண்டு கொண்டு போகிறது என்றால், சில அனுமதிக்கப்பட்ட காரணங்களால் அவ்வாறு ஆகிறது என்றால், அவசியமான ஆய்வுகள் முழுமை பெறாமல் இருக்கிறது என்றால், பிறகு பாதிக்கப்பட்டவர் அல்லது முறையீடு செய்பவருக்கு மற்றும் இரு தரப்புக்கும் தாமதமாகும் என்பதை தெரியப்படுத்தி விடுங்கள். எவ்வாறு இருப்பினும் அவர்கள் கடிதம் வந்து கிடைத்ததை தெரிவித்து விட வேண்டும், அக்னாலட்ஜ் செய்துவிட வேண்டும். பாதிக்கப்பட்டவருக்கு பதில் கூறி சமாதானப்படுத்தி பொறுப்பாளர், குறிப்பாக சதர் மற்றும் அமீர்மார்கள் புன்னகைத்த முகத்துடன் அவரை சந்தித்தாலே பாதிக்கப்பட்டவரின் பாதி வருத்தம் போய்விடுகிறது, பிரச்சனை தீர்ந்து விடுகிறது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சின்னஞ்சிறு விஷயத்தையும் புரிய வைத்துள்ளார்கள். நமது நல்லொழுக்கம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று புரிய வைத்துள்ளார்கள். அதன்படி அமல் செய்யுங்கள். சதர்மார், அமீர்மார்கள், பொறுப்பாளர்கள் பற்றி மக்களிடமிருந்து வரக்கூடிய புகார்களான இவர்களது நடைமுறை எங்களுக்கு நிம்மதி குலைவை உருவாக்குகிறது என்பது அகன்றுவிடும். அந்த புகார் வராது. மற்றவருடன் இன்முகத்துடன் பழகுதல் பற்றி ஒருமுறை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சாதாரண நன்மையை கூட இழிவாக கருதாதீர்கள். தமது சகோதரருடன் இனிமையாக நடந்து கொள்வதாக இருப்பினும் சரியே, அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு அமலுக்கும் நற்கூலி வழங்குகிறான். இனிமையாக பழகுவதும் கூட மனிதனது நன்மையில் அதிகரிப்பு ஏற்பட காரணமாக அமைகிறது. ஆகவே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழியிலும் தமது தராசின் நன்மையின் தட்டை கனமாக்க முயற்சி செய்ய வேண்டும். பொறுப்பாளர்கள் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும், ஜமாத்தின் எந்த பொறுப்பும் எந்த வகையிலும் பெருமைப்படுத்துவதற்காக தரப்படவில்லை, மாறாக பணிவை வளர்ப்பதற்காகவே தரப்பட்டுள்ளது. ஆகவே ஒவ்வொரு முடிவு மற்றும் ஒவ்வொரு பணியையும் அல்லாஹ்வின் பயத்தை உள்ளத்தில் கொண்டவாறு மிக மிக பணிவுடன் நேர்மையின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றியவாறு செய்ய முயற்சிக்க வேண்டும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி அதிகாரம் தரப்பட்டவர்களுக்கு எச்சரிக்கையும் விடுத்துள்ளார்கள். ஒவ்வொரு பொறுப்பாளரும் அதனை முன்னிறுத்த வேண்டும். நிச்சயமாக தமது பணியின் தரமும் நீதியின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதும் இதனால் பல மடங்கு அதிகமாகிவிடும். ஒருமுறை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எவரை அல்லாஹ் மக்களின் பொறுப்பாளர் ஆக்கினானோ அவர் கண்காணிப்பு மற்றும் தமது கடமையை நிறைவேற்றல் மற்றும் அவர்களின் நலம் நாடுதலில் தவறிழைத்தால் அவர் மரணித்த பிறகு அவருக்கு ஜன்னத்தை ஹராமாக்கி விடுவான். பாருங்கள், இது எத்துணை கடுமையான எச்சரிக்கை, மனிதனை உலுக்கிவிடக்கூடியது. மேலும் அல்லாஹ் மற்றும் ஆகிரத் மீது நிச்சய உறுதி இருந்தால் ஒவ்வொரு பொறுப்பாளரும் ஒவ்வொரு பணியையும் பயத்துடன் செய்ய வேண்டும். ஓரிடத்தில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், கியாமத் நாளில் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானவர்களும் அதிக நெருக்கமானவர்களும் நீதிமானாக இருந்த அரசர்களாக இருப்பர். கடுமையான திருப்தியின்மையையும் தூரத்தையும் அடைந்தவர் அநீதி இழைத்த அரசராக இருப்பர். ஆகவே நமது பொறுப்பை மிகவும் நுட்பமான பார்வையுடன் மேற்கொள்ள முயற்சிக்க வேண்டும்.
அப்போதுதான் நீதியின் எதிர்பார்ப்பு நிறைவேறும். அதேபோன்று ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவும் கூறியுள்ளார்கள், எவர் தேவையுடையோர், ஆதரவற்றோர், ஏழைகள் ஆகியோருக்காக தமது கதவை அடைத்து வைத்துக் கொள்வாரோ அவருக்காக அல்லாஹும் அவரது தேவைக்காக வானத்தின் கதவை அடைத்து விடுவான். பொறுப்பாளர்கள் மற்றும் அமீரிலிருந்து ஒரு சிறு பகுதியின் பொறுப்பாளர் வரை ஒவ்வொருவரின் பணியாவது காலத்தின் ஹலீஃபாவை சுற்றி வருகிற ஜமாத் அமைப்பில் பொறுப்பாளர் என்பவர் அவரது பிரதிநிதியாக எல்லா இடத்திலும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்கள் தமது கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதேயாகும். இறைவனிடம் எப்போதும் அவனது அருளை கேட்க வேண்டும். அதேபோன்று கிளை அமைப்பின் பொறுப்பாளர்களும் தமது பொறுப்பை உணர வேண்டும். கிளை அமைப்பும் எல்லா மட்டத்திலும் செயல் துடிப்புடன் இருக்க வேண்டும். அன்சாரும் சரி, லெஜ்னாவும் சரி, ஹுதாமும் சரி. ஹஜரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த அமைப்புகளை நிறுவியதன் நோக்கமாவது ஜமாத்தின் ஒவ்வொரு மட்டமும் செயல் துடிப்புடன் இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஆகும். பல்வேறு வழிமுறைகளின் மூலமாக ஜமாத்தின் முன்னேற்றத்திற்கு முயற்சி நடந்து கொண்டிருக்க வேண்டும். ஜமாத் மக்களின் ஒவ்வொரு மட்டத்திற்கும் சென்று சேர வேண்டும். பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள், வயோதிகர்கள் வரை அதன் மூலம் எல்லா தரப்பிலிருந்தும் காலத்தின் ஹலீஃபாவுக்கு செய்தி போய் சேர வேண்டும். ஜமாத்தின் நிலை என்ன என்று தெரிய வேண்டும். ஒவ்வொரு பொறுப்பாளரும் மார்க்க பணியை இறைவனது கருணையாக கருதி செய்ய வேண்டும். ஒருவர் மற்றவருக்கு ஒத்துழைப்பும் நல்க வேண்டும். ஜமாத் அமைப்பு, சதர்மார்கள், அமீர்மார்கள் மற்றும் கிளை அமைப்புகள் இவற்றுக்கிடையில் பரஸ்பரம் ஒத்துழைப்பு இருக்க வேண்டும். இந்த பரஸ்பர ஒத்துழைப்பு இருந்தால் கிளை அமைப்பும் ஜமாத் அமைப்பும் செயல் துடிப்புடையதாகும். பிறகு ஜமாத்தின் முன்னேற்றத்தின் வேகம் பன்மடங்கு அதிகமாகும். ஆகவே இதனை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பொறுப்பாளரும் நினைவில் கொள்ள வேண்டும். எந்த பொறுப்பாளருக்கு எதிராகவும் புகார் இருந்தால், புகார் வந்தால் அல்லது அவர் முன்னால் எதிராக பேசப்பட்டால் அதனை கேட்டுக்கொள்ளும் தைரியம் இருக்க வேண்டும். எல்லாரையும் விட அதிகமாக சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும். பேசுபவரை பழிவாங்குவதற்கு பதிலாக முதலில் தம்மை சீர்திருத்த வேண்டும். என்னிடம் அந்த தவறு உள்ளதா இல்லையா என்று தன்னை முதலில் ஆய்வு செய்ய வேண்டும். இவர் சரியாக கூறுகிறாரா, தவறாக கூறுகிறாரா? மேலும் இது நீதியின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற அவசியமாகும். ஜமாத் மக்களிடமும் நான் கூற விரும்புகிறேன், அவர்களும் தமது தக்வாவின் தரத்தை அதிகமாக்க வேண்டும். நன்மை மற்றும் தக்வாவில் ஒத்துழைக்குமாறு அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. ஜமாத் மக்களின் தக்வா மற்றும் நன்மையின் தரம் அதிகமாக இருக்கும்போது நன்மை மற்றும் தக்வாவுடைய பொறுப்பாளர்களும் கிடைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆகவே ஒவ்வொருவரும் தம்மை ஆய்வு செய்வதும் அவசியமாகும். தமது நன்மை மற்றும் தக்வாவின் தரம் எவ்வாறு உள்ளது, அதில் அவர் அதிகரிக்க முயற்சிக்கிறாரா இல்லையா என்று ஆய்வு செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஜமாத் நபரும் தமது ஜமாத்திற்கான கடமையை நிறைவேற்ற வேண்டும். அது அவர் மீது கட்டுப்படுதல் என்ற முறையில் தரப்பட்டுள்ளது. நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று ஜமாத் பொறுப்பு தந்துள்ளது. உங்களது கட்டுப்படுதலின் முன்மாதிரி உங்களை ஜமாத் தொடர்பில் மேம்பாட்டை தரும். அதே வேளையில் அது உங்கள் சந்ததிகளையும் ஜமாத்துடன் இணைத்து வைக்கும். சந்ததிகளின் தக்வாவின் தரம் அதிகமாகும். பிறகு வருங்கால தலைமுறைகளிலும் தக்வாவின்படி நடப்பவர்கள் கிடைப்பார்கள். ஆகவே
ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த வழிகாட்டலையும் உள்ளத்தில் நிலைநாட்டுங்கள், தமது சந்ததிகளின் உள்ளத்திலும் அமர்த்துங்கள். நாம் நமது கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று. வறுமை, வசதி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சியின்மை, சுருக்கமாக எல்லா நிலையிலும் காலத்தின் ஆட்சியாளரின் கட்டளையை கேட்டு அதற்கு கட்டுப்பட வேண்டும். ஜமாத்தில் எந்த உலகியல் ஆட்சியாளரையும் போன்று எவரும் இல்லை. ஜமாத் அமைப்பிற்கு கட்டுப்படுதலிலும் கூட இதே உணர்வு இருப்பது அவசியமாகும். நமக்கு எதிராக உள்ள விஷயம் அல்லது நமது உரிமை இரண்டிலும் கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். நீதி கிடைக்கவில்லை என்று கருதினால் மேலதிகாரியிடம் அல்லது காலத்தின் ஹலீஃபாவிடம் கொண்டு செல்லலாம். ஆனால் எந்நிலையிலும் கிளர்ச்சி செய்யக்கூடாது. எப்போதும் இந்த துஆவை செய்து வர வேண்டும். அதாவது ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டலுக்கு ஏற்ப மார்க்க அடிப்படையிலும் சரி, உலகியலிலும் சரி, நம்முடன் அன்புடன் நடந்து கொள்ளக்கூடிய, மேலும் எவர்கள் மீது நாம் அன்பு கொண்டுள்ளோமோ அப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் கிடைக்க வேண்டும். அவர் நமக்காக துஆ செய்பவராக இருக்க வேண்டும். நாம் அவருக்காக துஆ செய்பவராக இருக்க வேண்டும். பிறகு நாம் இறைவனது இந்த வழிகாட்டலுக்கு காரணமாக அமைய வேண்டும். ஹஜரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் தஆலா கியாமத் நாளில் கூறுவான், எனது கம்பீரம் மற்றும் மகத்துவத்திற்காக ஒருவர் மற்றவரிடம் நேசம் காட்டினார்களே, அத்தகைய மக்கள் எங்கே? இன்று எனது நிழலை தவிர வேறு நிழல் இல்லை. நான் எனது ரஹ்மத்தின் நிழலில் அவருக்கு இடமளிப்பேன். ஆகவே இவருக்கு ரஹ்மத்தின் நிழலில் இடம் கிடைத்து விடுமோ அவருக்கு ஈருலக நிஅமத்துகளும் கிடைத்து விட்டன. நமது ஒவ்வொரு பணியும் இறைவனது திருப்தியை பெறுவதற்காகவே இருக்குமாறு அல்லாஹ் செய்வானாக. நாம் இக்காலத்தில் அனுப்பப்பட்ட ஹஜரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உண்மை பேரன்பரின் ஜமாத்தில் இணைந்ததன் உரிமையை நிறைவேற்றுவோமாக. மேலும் ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜமாத்தின் மக்களிடம் இருந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவோமாக. அது குறித்து ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்தில் கூறினார்கள், இறைவன் உங்களை நன்மை மற்றும் நம்பிக்கையின் முன்மாதிரியாக விளங்கும் ஓர் ஜமாத்தாக ஆக்க வேண்டும் என்று விரும்பினான். ஆகவே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். யதார்த்தமான நல்ல உள்ளமும் அடக்க இயல்பும் கொண்ட நம்பிக்கையாளராகி விடுங்கள். உண்மையின் தரம் மிகவும் உயர்ந்து விடட்டும். உங்கள் சபைகளில் எந்த அசுத்தமான எள்ளி நகையாடல்களும் கூடாது. அதாவது மக்களை எள்ளி நகையாடப்படுகிறது, அது மாதிரி சபைகளாக உங்கள் சபைகள் இருக்கக்கூடாது. நல்ல உள்ளம், தூய இயல்பு, நல்ல சிந்தனை உடன் பூமியில் நடங்கள். மிக மிக பணிவு தேவை. நாம் நமது நிலைமைகளை இதற்கு ஏற்ப ஆக்கியவாறு அல்லாஹ்வின் ரஹ்மத்தின் நிழலில் வருபவர் ஆவோமாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له
ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر